வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முக பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை, சோபக்கிருது வருடம் மாசி மாதத்தில் 5ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை மதியம் 1:29 வரை, அதன்பின் ரோகிணி, திதி வளர்பிறை அஷ்டமி மதியம் 1:19 வரை, அதன்பின் நவமி. யோகம் அமிர்த யோகம். துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய முக்கியத்துவம். இன்று பீஷ்மாஷ்டமி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள், அதிர்ஷ்டமான நாள், நலமான நாள். சுகஸ்தானாதிபதி உச்சம், ராசி அதிபதி உச்சம். ரொம்ப பிரமாதமாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய நாள் நேரம் எல்லாமே. ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம். அதனால் தன வருவாய் நிறையா இருக்கும், பணம் வருமானம் வரும், பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும், நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது. நம்ம காலத்தோட பயிர் செய்யணும் அப்படிம்பாங்க. அதனால் இப்போ தான் சம்பாதிக்கிற நேரம். இப்போ உங்களுக்கு நிறையா பணம் வரக்கூடிய நேரம். பணம் எப்படி வரும்? நம்ம உழைச்சா தானே வரும். அப்போ கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணாலும் இமாலய வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய அனைத்து உறவினர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியை சந்திரன் கிடக்கக்கூடிய இந்த நேரம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படலாம். சகோதர சகோதரிகள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அசையும் அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய நேரம். நல்ல நாள் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்குரிய கிரகம் அவர் யாருன்னா சந்திரன். அவர் இப்போது உச்சம் பெற்று காணப்படுகிறார். அதனால் நிறைய வருமானம் வரப்போகுது. என்ன பண்ண போகிறீங்க, எப்படி செலவு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல தான் சிக்கலே. நிறைய விரயமும் ஆகும். அது சுப விரயமாக தான் இருக்க போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அல்லது இப்போ நீங்கள் வெளிநாடு கிளம்புற ஆப்பர்ச்சுனிட்டி வரும். கடல் கடந்து செல்லக்கூடிய யோகம் ஏற்பட்டிருக்கு. அலுவலகத்தில் உங்கள் பெயர் பரிந்துரைக்கப்படும். எதற்கு? உயர் பதவிக்கு. இப்போ கௌரவ பதவிகளும் சில பேருக்கு கிடைக்கும். நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு பிரமாதமான நாள். ராசி அதிபதி உச்சம். ராசி அதிபதி எங்கு உச்சம் பெற்றாலும் அது யாருக்காக இருந்தாலும் அது நன்மையைத்தான் செய்யும். அப்போ கடக ராசிக்கு சொந்தக்காரர் நீங்கள் தான். கடக ராசினா சந்திரன். அவர் இப்போ 11ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். பொதுவாக சந்திரன் 11ஆம் இடத்துல வந்தால் யோகம். உங்கள் ராசி அதிபதியே சந்திரன், அவர் 11ஆம் இடம் வந்து அங்கே உச்சமும் பெறுகிறார். அப்போது அதிகமான நன்மை நடக்க போகுதுன்னு அர்த்தம். உங்களுடைய வயது, இருக்கக்கூடிய சூழ்நிலை, தகுதி, அதற்கு தகுந்த மாதிரி எல்லா விதத்திலும் நன்மை நடக்கும். நல்ல நாள் இது. தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் பெரிய அந்தஸ்து, கௌரவம். உங்கள் தொழிலில் நீங்கள் தான் ஒரு பெஞ்ச்மார்க், ஒரு டார்கெட். உங்களுடைய தொழிலை எல்லோரும் எடுத்து செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக செய்யக்கூடிய தொழிலாக இருக்கும் அது. தொழில் முயற்சிகள், புதிய தொழில் முயற்சிகள், புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நல்ல நாள் இது. சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான நாள்.
நீங்கள் திருமண வயதினராக இருந்தால் உங்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். நீங்கள் இப்போ வரன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலைஸ் ஆகிடும், ஃபிக்ஸ் பண்ணிவிடுவீங்க. திருமணத்திற்கு தேதி தான் குறிக்கணும். அந்த மாதிரி நான் திருமண விஷயங்கள் எல்லாமே முயற்சிகள் கை கொடுக்கும். இல்லைனா உங்கள் இல்லத்தில் யாராவது திருமண வயசில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். திருமண உறவுகள், அதாவது ஏற்கனவே கல்யாணமாகி ஏதோ மனக்கசப்பின் காரணமாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்கன்னா இப்போ அவங்க சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நல்ல குடும்பத்தில் நல்ல சுபமான விஷயங்களுக்கான விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்பத்தில் சுப விஷயம் அப்படின்னா கல்யாணம், திருமணம், சீமந்தம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2 கூடைய கிரகம் அப்படிங்கிறது சுக்கிரன். அவர் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அவர் யாருன்னா சந்திரன். அவர் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் சுக்கிரனின் வீட்டில் அமர்ந்திருக்கார். அதனால் பொன், பொருள், ஆபரணம், ஆடை, அணிகலன்கள் இதெல்லாம் சேரக்கூடிய நேரம். நல்ல தன வருவாய் ஏற்படும். நிறைய பணம் வரப்போகுது. குடும்பத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். உங்களுடைய நல்ல எண்ணங்கள் ஈடேறும். நல்ல காரியம் நடக்க போகுது குடும்பத்தில். இது ஒரு சுப மங்களமான நல்ல நாள். துளாராசிக்காரர்களுக்கு இது சந்திராஷ்டம தினம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கார் இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷனான மைண்ட் ஸ்டேட்டஸில் இருப்பீங்க. நீங்கள் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, செஞ்சால் ஏதாவது பிரச்சனை வருமா வராதா அப்படின்னு. நமக்கு எதுவும் வராது, ஆனால் உங்களுடைய மனக்குழப்பமே தவறில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் நம்ம தேவையில்லாத ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது, நம்மளாக ஃபோன் பண்ணி யார்ட்டையாவது பேசிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்தாலே போதும். நம்ம அதில் ஜெயிச்சிரும். நம்மளுடைய வேலை என்ன, அன்றாட பணிகளில் அதிக கவனத்தோடு ஈடுபட்டால் மட்டும் போதும். இந்த நாள் சிறப்பான நாளாக தான் இருக்கும். சந்திராஷ்டமம் என்பதை ஒரு வாட்டி நினச்சிட்டு இருந்தால் போதும், சரியாயிடும் எல்லா விஷயமும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டமான, யோகமான, நலமான நல்ல நாள். 9ஆம் அதிபதி பாக்யாதிபதினா பாக்யாதிபதி 5 கூடிய கிரகமெல்லாம் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் அவங்க பெரிய யோகவான். இப்போ பாக்யாதிபதி உச்சமாக இருக்கார், அதுவும் 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால் 7ஆம் இடம் அப்படிங்கிறது புகழை சொல்லக்கூடிய இடம். புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, கௌரவம் அதை சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல சந்திரன் உச்சமாக இருக்கார். உங்கள் ராசி அதிபதி உச்சம். இந்த மாதிரியான கிரக அமைப்பு கொண்ட நேரத்தில் தான் நம்ம தொட்டது எல்லாம் வெற்றி அடையும். உங்களுடைய நீண்ட நாள் திட்டங்கள், நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இப்போ எடுத்து செஞ்சிங்கன்னா வெற்றி கிடைக்கும். செய்யக்கூடிய தொழிலில் லாபம் இருக்கும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி அடையும். சகோதர உறவுகள் மேம்படும். திருமண விஷயங்கள், திருமணம் சார்ந்த முயற்சிகள் எல்லாமே பலிக்கும். இப்போது திருமணம் அப்படின்னா நீங்கள் திருமண வயதில் இருப்பீங்கன்னா திருமண விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இப்போ மீண்டும் நல்லா நடக்கும். அதில் திருமண விஷயம் ரொம்ப முக்கியமாக நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அதிக ஸ்ரத்தையோட, அக்கறையோட இன்றைக்கி எல்லா வேலைகளையும் செய்யணும். சில நேரங்களில் சில பழுதுகள் ஏற்படலாம் உங்களுடைய வாகனங்களில். சிலருக்கு போகும்போது சில தடை தாமதங்கள் ஏற்படலாம். செய்யக்கூடிய காரியங்களில் ஏதாவது ஒரு பிசகு, பிழை ஏற்படலாம். இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்து செய்தாலும் அதில் அதிக அக்கறை, கவனம், ரொம்ப பார்த்து தான், நிதானமாக தான் செய்யணும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினம். உங்களுடைய முயற்சிகள் ஒரு முறைக்கு இருமுறை செய்து மட்டுமே வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனம் தேவை. திருமண வயதில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு திருமணங்கள் கை கொடுக்கும். திருமண விஷயங்கள் பலிக்கும். இப்போ திருமண முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை அப்படின்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்திங்கன்னா இப்போ திருமணம் நடக்கும். இப்போ பேச்சுவார்த்தை நடத்தலாம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒருத்தருங்க பார்த்துட்டு போனாங்க, ஒன்றும் ரிசல்ட் சொல்லலை, இல்லை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, இப்போ மறுபடியும் ஒரு செகண்ட் டைம் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இப்போ நடக்கும். உங்கள் ராசிக்கு
7ஆம் வீடு, அதுதான் களத்திர பாவம். அதற்குரிய கிரகம் சுக்கிரனின் வீட்டில் உச்சமாகிறார். சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார். ராசியை சுக்கிரன் கிடக்கக்கூடிய இந்த நேரத்தில் திருமண விஷயங்கள் நடக்கும். திருமண முயற்சிகள் வெற்றியடையும். பிரமாதமான நாள், நல்ல நாள், எல்லா விதத்திலும் நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய வெற்றிகரமான நாள் இது. கும்பராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன பின்னடைவு ஏற்படலாம். வழக்கு வியாஜயங்களில் சிலருக்கு சில இன்னல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி நம்மளுடைய எதிரிகளின் கை ஓங்கி இருக்கக்கூடிய நாள். அதனால் கொஞ்சம் நம்ம பொறுத்திருந்து மறைந்திருந்து தான் தாக்கணும். அதனால் அதிக கவனமாக இருக்கணும். உடல் உபாதைகள் வந்து நீங்கும். சிறு சளி தொந்தரவு, அது மாதிரியான த்ரோட் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் சிலருக்கு ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினம் இன்று. மீனராசிக்காரர்களுக்கு சிறுதூர பயணம் ஏற்படும். அதனால் வெற்றியும் கிடைக்கும். நல்ல நாள். உங்கள் பிள்ளைகள் வழியில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சியும் நல்லபடியாக நடக்கும். பிள்ளைகளின் வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அவர்களுடைய கல்வி முன்னேற்றம் எல்லாமே இன்றைக்கி சிறப்பாக இருக்குது. சிலருக்கு சகோதரர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழல் பிரமாதமாக இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய பேச்சு ஆற்றல் சிறப்பாக இருக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இது அதிர்ஷ்டமான நாள். டீச்சிங் துறையில் ப்ரொஃபஸர், லெக்சரர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு, ஜோதிடர்களுக்கு இது ஒரு ஏற்றமிகு நாள், நல்ல நாள் இது.